பாதி ராத்திரி சமயம் இருக்கும். விஷ்ணுவோட வயித்துல திடீர்னு வலி ஏற்பட ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் மெடிக்கல் ஸ்டோருக்கு கால் பண்ணான். ஹலோ, நான் விஷ்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயங்கரமாக வயிறு வலிக்குது. ப்ளீஸ் ஏதாவது டேப்லெட்ஸ் அனுப்பி வைங்க. அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. விஷ்ணு மெடிக்கல் ஸ்டோர்காரங்க கிட்ட தன்னுடைய அட்ரஸ சொன்னான். வலினால அவனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அதனால அவன் சில சமயம் சோஃபால போய் உட்காந்தான். கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல வாக் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு எனக்கு எமன் தான் வரப்போறான்னு நினைக்கிறேன். என்னோட வயிறு வலிக்குதே. அட கடவுளே, என்னால் பொறுக்க முடியலையே. இன்னைக்கு மட்டும் சரியாயிடுச்சுன்னா நாளையிலேருந்து அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடணும். ஒவ்வொரு நொடி போக போக விஷ்ணுவோட வயிற்று வலி இன்னும் அதிகமாயிக்கிட்டே போச்சு. அதனால இப்ப அவன் வலியால துடிச்சு கத்த ஆரம்பிச்சான். ஐயோ வலிக்குதே. அட கடவுளே, இதுக்கு பதிலா நீங்க என்ன கொன்னு போட்டுருங்களேன். விஷ்ணுவோட வீட்டை நோக்கி சைக்கிள்ல ஒரு ஆள் வர்றது தெரிஞ்சது. இருட்டா இருந்ததுனால அந்த ஆளோட முகம் சரியா தெரியவே இல்லை. ஆனா அவரோட ட்ரெஸ் மூலமா என்ன தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை செய்யற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சது. அவரு மெடிசன் கொடுக்க வந்தவரு. ஜன்னல் வழியா அவர் வரதை பார்த்துட்டு விஷ்ணு தன்னுடைய வீட்டு கதவை திறந்தான். அட வாங்கண்ணே, சீக்கிரம் வாங்க, எனக்கு வயிறு வலி அதிகமாயிட்டே இருக்கு. அந்த ஆளு தன்னோட சைக்கிள்ல வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தினான். அப்புறம் சைக்கிளை பார்க் பண்றதுக்கு பார்க்கிங் ஏரியா பக்கமா போனான். அந்த சைக்கிள் அங்கேயே வச்சுட்டு வா முட்டாள். சீக்கிரமா அந்த மாத்திரை என்கிட்ட கொடு. அந்த ஆளு எதுவும் பேசாம தன்னுடைய சைக்கிளை கீழே போட்டான். அப்புறம் வீட்டோட மெயின் டோரை நோக்கி வர ஆரம்பிச்சான். விஷ்ணு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிட்டு உக்காந்தான். குடு, சீக்கிரமா மாத்திரையை கொடு. அந்த ஆளு ரொம்ப பயங்கரமான குரல்ல என்ன சொன்னான்னா, மாத்திரையா? என்ன மாத்திரை? மரணத்துக்கா? இது வலி மாத்திரடா முட்டாள். வளர்றத நிறுத்து. இப்பவே மாத்திரையை கொடுக்கறேன். அவன் இந்த மாதிரி சிரிச்சதை பார்த்ததும் விஷ்ணு பயந்துட்டான். விஷ்ணு ஒத்து கவனிச்சான். அந்த ஆளோட தலையில முடி கிடையாது. அவனுடைய கை கால் விரல் நகங்கள் ரொம்ப நீளமா இருந்தது. விஷ்ணு பயந்துகிட்டே அவன் கிட்ட கேட்டான், நீ யாரு? நான் மாத்திரை தானே ஆர்டர் பண்ணியிருந்தேன் வயிற்று வலிக்கு. மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா வயிறு வலிக்கு இல்ல, மரணத்துக்கு. இப்படி சொல்லிட்டு அவன் விஷ்ணு மேல பாஞ்சான். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நான் உனக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? என்னோட உயிரை எடுத்துட்ட. நீ யாரு? அவன் தன்னுடைய இன்னொரு கையும் சேர்த்து விஷ்ணுவோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சான். யாரு? வேணாம். துடிச்சுக்கிட்டே விஷ்ணுவோட உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு. வினம் அவனை விட்டான். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போனான். இங்க பாருங்க மேம், நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த விஷயம் மீடியால லீக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா எவன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தானோ அவன் எங்க கம்பெனி ட்ரெஸ் போட்டிருந்தான். இதுக்காக தானே? ஆமா, ஏன்னா இது எல்லாமே சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. கூடவே நேத்து உங்களோட பார்ட்னர் விஷ்ணு உங்களோட மெடிக்கல் ஸ்டோருக்கு கால் பண்ணி டேப்லெட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் அந்த பில்டிங் வாட்ச்மேனை குரல் கொடுத்து கூப்பிட்டாரு. அங்கிள், நேத்து ராத்திரி எந்த ஆளு விஷ்ணு சாரோட வீட்டுக்கு வந்தானோ நீங்க அந்த ஆளோட முகத்தை பாத்தீங்களா? ஆமா சார், அதே ஆளு தான். அதான் பகல்ல மேடமோட மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை பார்க்கறான்ல, அப்புறம் நைட்ல மாத்திரை கம்பெனில வேலை செய்யறான். அவன் ரொம்பவே உழைப்பாளி சார். ஆனா பல நாட்களாவே அவன் காணாம போயிட்டான். அப்புறம் நேற்று திடீர்னு எங்க இருந்து வந்தான்னு தெரியல. நீங்க சந்துவை பத்தி சொல்றீங்களா என்ன? அவன் கூட ஒல்லியாவும் பாக்குறதுக்கு உயரமா டே அண்ட் நைட் வேலை பார்ப்பானே, அந்தாளா? ஆமா மேடம், பேரு ஞாபகம் வந்துடுச்சு. அவன் சந்துவே தான். நேற்று நைட்டு நான் அவனை கூப்பிடவும் செஞ்சேன், ஆனா அவன் கேட்கவே இல்லை. அவன் ஏதோ அர்ஜென்ட்ல இருப்பான்னு நினைச்சேன். அப்புறம் நானும் என்னோட வேலைக்காக என்னோட ரூமுக்கு போயிட்டேன். நான் திரும்பி வந்தப்போ அவன் இங்க இருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. விமலா இன்ஸ்பெக்டரை சைட்ல கூட்டிட்டு போனா. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா வாட்ச்மேன் யார பத்தி சொல்லிட்டு இருக்காரோ அந்த ஆளுக்கு என்ன? அவன் எப்போ செத்துட்டான், மறந்துட்டீங்களா? அன்னைக்கு ராத்திரி நீங்க கூட போதையில இருந்தப்ப அவனை கூட்டிகிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தீங்களே. எந்த ராத்திரி? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே.
உங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகப்படுத்துறேன். சந்து மருந்து கம்பெனியில மருந்துகளை பேக் பண்ணிட்டு இருந்தான். அவன் பார்த்தான் அங்க மருந்துங்களோட ட்ரக்ஸும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பண்றது சரியில்லை மேடம். நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு குழந்தைங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. உன்னோட வாயை கொஞ்சம் மூடுறியா? பேசாம உன் வேலையை பாரு. இதுக்கு தான் உனக்கு பணம் கொடுக்குறோம்ல. இப்போ என்னால அமைதியா இருக்க முடியாது மேடம். சந்து விமலாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனான். அப்புறம் விஷயம் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் அஜித் கிட்ட சொன்னான். அஜித் விமலாவுக்கு கால் பண்ணாரு. அப்புறம் பேச பேச அவரு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. நீ சரியான தகவல் சொல்லியிருக்க சந்து. சரி வா, போய் அவங்களோட கம்பெனியையும் அப்புறம் ஃபார்ம் ஹவுஸையும் சீல் வச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் அஜித் சந்துவை கூட்டிக்கிட்டு விமலாவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்தாரு. அங்க போனதும் விமலா கூட உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அங்க விமலாவோட பிசினஸ் பார்ட்னர் விஷ்ணுவும் இருந்தான். என்ன சந்து, அதிர்ச்சி ஆயிடுச்சா? அது என்னன்னா இன்ஸ்பெக்டர் எங்க கூட பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டே. என்ன நீ இப்போ என்ன பண்ணுவ குழந்தை? நான் மேலதிகாரிகள் கிட்ட போவேன், ஆனா உங்க யாரையும் சும்மா விடவே மாட்டேன். மேல கண்டிப்பா நீ போவ, ஆனா அங்க இருந்து நீ திரும்பி வரவே மாட்ட. இந்த ட்ரக்ஸை நாங்க எப்படி செய்யறோம் தெரியுமா? வேனம் மூலமா. அப்புறம் அந்த வேனம் எங்கிருந்து வருது தெரியுமா? அதுவும் அந்த குழிக்குள்ள இருக்கே தேலுங்க பாம்புங்க கிட்ட இருந்து. அப்புறம் எந்த வெனமை நீ இப்போ எக்ஸ்போஸ் பண்ண போறியோ அந்த வெனம் உன்னை கண்டிப்பா எக்ஸ்பயர் ஆக்கிடும். விமலாவும் விஷ்ணுவும் சந்துவை கூட்டிக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியே வந்தாங்க. அங்க ஒரு குழி தோண்டப்பட்டு இருக்கு. அந்த குழிக்குள்ள நிறைய பாம்புகள் இருக்கு. விஷ்ணு சந்துவை பின்னாடி இருந்து உதைச்சான். அதனால சந்து பாம்பு தேளுகள் நிறைஞ்ச அந்த பள்ளத்துல போய் விழுந்தான். அது அவனை கடிக்க ஆரம்பிச்சது. அதோட விஷத்தினால, அதாவது வேனம் மூலமா அவன் அங்கேயே இறந்துட்டான். இப்ப எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அப்படி அவன் தான் இவனா? அவன் நம்ம யாரையுமே சும்மா விட மாட்டான். நீ என்ன உளறிட்டு இருக்க? நாம ஒருத்தனை வெனமாக்கி கொண்டு இருக்கோம். ஆனா இப்ப அவன் ஒரு பூதமா மாறி இல்ல ஒரு மிருகமா மாறி நம்மள அந்த வெனமை வச்சே கொல்றானா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நம்புறதா நம்பு, இல்லன்னா போய் சாகு. என்னால இவ்வளவு சீக்கிரம் சாக முடியாது. இதுக்கு என்ன வழி பண்றதுன்னு நானே பாத்துக்கிறேன். நீங்களும் அதுக்கு ரெடியா? நீங்க பொண்ணுங்க தான் பயந்தாங்கொலிகளா இருக்கீங்க, ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்பெக்டர் கோவத்துல அங்க இருந்து போயிட்டாரு. பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்பட போற, ஆம்பளைங்கிற திமிரு. மறுநாள் இன்ஸ்பெக்டரும் விமலாவும் 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த அந்த குழியை எட்டி பார்த்தாங்க. இத பாக்குறதுக்காக இப்பவும் சந்துவோட பாடி அந்த குழியில இருக்கா இல்ல பாம்பு தேலெல்லாம் அவனை சாப்பிட்டுடுச்சான்னு பார்த்தாங்க. அப்பதான் அந்த குழிக்குள்ள இருந்து வேனம் வெளியே வந்தான். அதை பார்த்துட்டு 2 பேரும் பயந்து போய், ப்ளீஸ் நீ யாரோ என்னமோ என்ன கொன்னுடாத. வேணும் தன்னுடைய கையை நீட்டினா. அவனுடைய நகங்கள் நீளமா கூர்மையா மாறிச்சு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய கன்னை எடுத்து அவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அவனுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. வெனம் துப்பாக்கி தோட்டாக்களால சாகாது. நாங்க இங்கதான் இருக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உனக்கு சரியான தகவலை தான் கொடுத்தேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் இப்பவே உன் கண்ணு முன்னாடியே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் உடனே தீர்த்துடுறேன். இத நீ தான் முடிச்சு வைக்க போற. ஆனா துரோகம் பண்றவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. அவங்களுக்கு பயங்கரமான மரணம் தான் கிடைக்கும், அதுவும் வெனம் கிட்ட இருந்து. வெனம் ரொம்ப ஆக்ரோஷத்தோட இன்ஸ்பெக்டர் மேல பாஞ்சு விழுந்தான். அவனுடைய உடம்புல ஒவ்வொரு கடியா நூற்றுக்கணக்கான கடிய கடிச்சான். அதனால இன்ஸ்பெக்டர் துடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் நேரம் பார்த்து விமலா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சா. ஆனா வெனம் அவளுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான். ப்ளீஸ் என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. நான் விட மாட்டேன், கொன்னுடுவேன். வெனம் பாஞ்சு விமலாவை அட்டாக் பண்ணான். அவ தன்னோட பாக்கெட்ல இருந்து வெனம் விஷத்தோட ஆன்டிடோட இன்ஜெக்ஷனை எடுத்தா. அப்புறம் வெனமோட உடம்புல குத்தினா. என்னடா ஆச்சு இப்ப சொல்லு, என்ன கொல்ல போறியா இல்ல ஒண்ணு நீயே காப்பாத்திக்க போறியா? விமலா வெனம் கிட்ட போனா. அப்ப அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப சொல்லு, என்ன கொல்றதுக்காக வந்தல, இப்ப இந்த ஆன்டிடோட்ல இருந்து ஒண்ணு நீயே எப்படி காப்பாத்திக்க போற? ஏன்னா உன்னுடைய உடம்புல வெனம் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஆன்டிடோட் உன்னுடைய மரணம். அப்பதான் வெனம் தன்னுடைய உடம்ப பாம்பை போல நீளமா ஆக்கினான். அப்புறம் விமலாவோட உடம்ப சுத்திக்கிட்டான். ஏதோ விமலாவோட உடம்ப பாம்பு சுத்தினது போல.
விடு விடு ஆ, ஆ, விடு விடு என்ன. எந்த வெனமை வச்சு நீ இதுவரைக்கும் மக்கள் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருந்தியோ, அப்புறம் எதை வச்சு நீ என்னோட வாழ்க்கையை அழிச்சியோ, இன்னைக்கு அதே வெனம் உன்னையும் அழிக்க போகுது. வேண்டாம் ப்ளீஸ், என்ன கீழே இறக்கி விடு. சரியா சொன்ன. நான் உன்னை கீழே குழியில போட போறேன். ஆனா நீ கீழே இருந்து நேரா மேலே போக போற. அப்புறம் உன்னால எப்பவும் திரும்ப வரவும் முடியாது, என்ன மாதிரி. வினமோட பள்ளத்துல விழுந்ததும் அவன் உடம்போட சுத்திக்கிட்ட விமலா உடம்ப பாம்பு தேடுகள்லாம் கொத்த ஆரம்பிச்சது. அவ அதே இடத்துல இறந்து போனான். இங்க போலீஸ் விசாரணையில என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லாரும் இறந்ததுக்கு காரணம் வினம் தான். விமலாவோட ட்ரக்ஸ் தயாரிக்கிற அந்த கம்பெனியை சீல் பண்ணிட்டாங்க.